இன்னடா மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி நினைக்கலாம். இந்த இடம் தான் வந்து பயங்கரமாக டீப்பாக இருந்த இடம். வெல்கம் டு ரக்ஷா ராக்ஸ். இந்த வாரம் ரக்ஷாவோட சேர்ந்து நம்ம வீக்கெண்ட் ரைட் போகிறோம், ஃபேமிலி ரைட். லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டோம். ஃபுல்லாக வீட்டில் கடுப்பாயிட்டாங்க. ஸோ அவங்களால வர முடியல. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டோடு போயிட்டோம்ல, அந்த பர்னிங் இருக்கும் இல்லையா, அந்த பர்னிங் இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் ஃபஸ்ட்டு டெக்கத்லான் போகிறோம். டெக்கத்லான் எதுக்காகன்னா, டெக்கத்லானில் இந்த வாரம் ஃபிஷ்ஷிங் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் போய்ட்ருக்கோம். அதனால் டெக்கத்லானில் போய்ட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷிங் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜஸ்ட்டு ஹுக்கு அதோட த்ரெட்டு மட்டும் வாங்கலான்னு போகிறோம். பார்க்கலாம், உள்ளே போய்ட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். You take big ball. It's okay. Take big ball. Which color you want? ஸோ நம்ம ரக்ஷா ஃபுல் பயங்கரமாக ஆக்டிவ் ஆகிட்டு ஃபுல்லாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம வந்த வேலை நடக்கலை. இந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் ஆக்சசரிஸ் இல்லையா, இங்கே சேல்ஸே இல்லாததுனால இங்கே வைக்கல, ஆன்லைனில் ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அந்த த்ரெட்டுக்கும் ஹுக்குக்கும் வேறு ஏதாவது வழி பண்ண வேண்டியது தான். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குன்னா எப்போவோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இந்த த்ரெட் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்கேருந்து அந்த த்ரெட்டை வாங்கின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுன்னு நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு போகலாம். ஏஞ்சுக்கோ, பரவாயில்ல, ஏஞ்சுக்கோ. ஃபைனலாக நமக்கு அந்த நைலன் த்ரெட் கிடச்சிச்சு. ஆனாலும் ஹுக்கு கிடைக்கல. ஸோ நைலன் த்ரெட் எதுக்குன்னா, அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு ஈஸியாக கட் ஆகாது. நார்மல் த்ரெட்டில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஃபிஷ்ஷிங்னா என்னன்னே தெரியாது. ஆனால் நம்ம பொண்ணு இந்த மொபைலெல்லாம் பார்த்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணும் டேடின்னு கேட்டால், சரி ட்ரை பண்ணிடலாம், நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, ஆனாலும் நம்ம செஞ்சு ட்ரை பண்ணோன்ற ஒரு ஆசை. ஸோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வியூ, ஃபுல்லு க்ரீனரி, சின்ன வீடு. நம்மளுக்கு அந்த சிட்டி லைஃப்லேருந்து வெளியில் எக்ஸிட் ஆன உடனே இந்த மாதிரி நேச்சரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ வீக்லி இந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவே நம்ம அவுட்டிங் போகிறோம். ஸோ ஃபேமிலி அவுட்டிங் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துடணும். ஸோ பரத்தும் வந்தாச்சு, நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ ஹைவேலலாம் நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ எடுக்க முடியல, எங்ககிட்ட கோப்ரோலாம் இல்லை, மொபைலில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ரோடு பார்த்தோன்னா பயங்கரமாக இருந்துச்சு. மழை வந்ததுனால ரோடெல்லாம் ஃபுல்லாக பிரேக் ஆகி ஃபுல்லாக அங்கங்கே பெரிய கல். ஸோ இதில் வந்து கார் போகவே போகாது. கார் வந்தோன்னா அந்த லாரி ஒன்று வர வழியில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் லாஸ்ட்டு. ஸோ அங்கேயே விட்டுறணும். இந்த இடம் தான் வந்து பயங்கரமாக டீப்பாக இருந்த இடம். இன்னொருத்தரும் வந்து ஃபேமிலியோடு வந்தார், அவர் வந்து யூனிகார்னில் வந்திருக்காரு. இந்த இடத்துல இறக்கி விட்டார். என்னாலேயும் முடியல, எப்படியோ இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஸோ இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரீம் டீப்பாக இருந்துச்சு. ஸோ இறங்கிடுங்க, நம்ம நடந்தே போயிடலாம், நீங்கள் நடந்து வந்துடுங்க, நான் முன்னாடி போகிறேன், அப்புறம் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வனிதாவும் பாப்பாவும் இந்த இடத்துல இறங்கிடுறாங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நான் மட்டும் போகிறேன், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் டீப்பாக இருக்குது. ஸோ இறங்கி ஒரு வேளை ஏதாவது கீழே விழுந்தோன்னா, கீழே கல்லெல்லாம் இருக்குது, குழந்தை வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோடு சரியாயிடுச்சு. அவங்கள கூப்பிட்டு இதுக்கப்புறம் போயிடலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து கூப்பிட்டு கொஞ்சம் முன்னாடி போன உடனே திருப்பியும் ஆரம்பிச்சிச்சு. இது என்னென்னா, ஒரு சின்ன மலையிலேருந்து டவுனுக்கு போகுது. ஸோ ஃபுல்லு மண் ரோடு தான் போல்.
மழை வந்ததுனால இதெல்லாம் ரோடெல்லாம் அடித்து போயிட்டு அங்கங்கே பள்ளம் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துலையும் மாட்டிக்கிட்டோம், ஹிமாலயனும் மாட்டிக்கிச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஹிமாலயன் மாட்டிக்கிச்சுன்னா சார் வந்து எனக்கு வழி விட்டுட்டு அவர் நான் வழி வெட்டுறதுக்காக அந்த பக்கம் போயிட்டு அவர் கொஞ்சம் மாட்டிக்கினார். ஸோ அங்கேருந்தும் கிளம்பி முன்னாடி போயிட்டோம். அங்கே அந்த மேட்லேருந்து வர மண்ணை அடிச்சுட்டு வந்திருக்கு இல்லையா, அது கொஞ்சம் முன்னாடி போனால் தான் ஃபுல்லாக மண்ணெல்லாம் வந்து நின்றுருக்கு. அந்த இடத்துல பயங்கரமாக ஃபுல் ஸ்கிட் ஆகிட்ருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ரக்ஷாவோட ஃபேவரட் ஸ்பாட் வந்துடும். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். என்னன்னா அவர் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் மேப்பு, எனக்கு வழி தெரியாது. சரி, அந்த இடத்துல வழி விட்டாரே கொஞ்சம் முன்னாடின்னு சொல்லிட்டு நான் சரி இங்கே முன்னாடி எதுவும் வழி இல்லை, லெஃப்ட் ரைட்டு நம்ம போகிற வழியில் அப்படியே போயிட்டுருப்போம், ஒரே வழி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டா தாண்டி முன்னாடி வந்தால் இது எக்ஸ்ட்ரீம் மேடாக இருந்துச்சு. சரி டவுட் ஆகிடுச்சு, அங்கேருந்து வர ஒருத்தர் கத்துறாரு இந்த பக்கம் வழி இல்லை எனக்கு. ஸோ அவரும் வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட வழி கேட்டேன்னு அப்படியே முன்னாடி போவோம். போய் மேலாங்க நிறுத்தணும். வண்டி போமா அவரை கேட்டதுக்கு வந்துட்டு அவர் வண்டி போகாது, கார் தான் போகும். அங்கே கார் போகிறது கூட வழி இல்லை, தண்ணி ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கு. அந்த தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் மண்ணாக இருக்கிறதுனால எங்களுக்கு டவுட் வந்துச்சு. சரி அப்புறம் எப்படியோ ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படி எப்படியோ அந்த சேரில் முன்னாடி போயிட்டோம். பாவம் வனிதாவும் பாப்பாவும் தான், பாப்பா கூட இல்லை வனிதா தான் வந்து அந்த சேர்லேயே நடந்து வந்துட்டாங்க. இன்னும் முன்னாடி எப்படி இருக்கா தெரியல, அந்த டவுட்லேயே போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு நிமிஷம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் போகலாம்.
எதிர்பார்ப்போம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கிராசிங் ஆன உடனே பார்க்கிங் தான். அங்கேயே லாஸ்ட்டில் வண்டி விட்டுட்டு அங்கேருந்து வர வேண்டியது. அந்த இடத்துல நிறைய வண்டிங்க இருக்கும், அங்கேயே விடலாம். இன்னும் முன்னாடியே விட்டுருக்கலாம், அங்கே விட்டால் வண்டி சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் க்ராஸ் பண்ணி இந்த இடத்துல விட்டோம். ஃபைனலாக நம்மளோட லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நைலன் த்ரெட் மட்டும் தானே கிடச்சிச்சு, ஹுக்கு கிடைக்கல எங்கேயுமே. நான் ட்ரை பண்ணேன் ஒரு 2 மணி நேரத்தில், எங்கேயும் கிடைக்கல. ஸோ யூடியூப்பில் பார்த்துட்டு ஸோ அந்த சேஃப்டி பின்னை வச்சு ஹுக்கு மாதிரி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம், ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி, அதை யூடியூப்பில் பார்த்து எப்படி பெண்ட் பண்ணோம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பெண்ட் பண்ணிவிட்டு அந்த நைலன் த்ரெட் அதை கட்டிட்டு அதை பரத் கையில் கொடுத்துட்டு நாங்கள் போய் தண்ணியில் ஆட போகிறோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு. இந்த சைட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. குழந்தைங்கள வச்சு ஆடுறதுக்கு இது வந்து சேஃபான இடம். கொஞ்சம் அந்த பக்கம் போனோன்னா பசங்களாம் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா அந்த இடத்துல ஆடலாம். ஸோ பரத்கிட்ட அந்த நைலன் த்ரெட்டை கொடுத்துட்டு அதில் ஒரு சின்ன பீஸ் கபாப் போட்டிருக்கு. பாப்பா வரும்போதே கபாப் கேட்டுச்சு. சரி, அதுக்கு தீனியும் ஆகும்னு சொல்லிவிட்டு கபாப் அதில் போட்டுட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது கபாப் யூஸ் பண்ண ஒரே ஆள் நாங்கள் தான் இருக்கோம். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி நினைக்கலாம். நாங்கள் சாப்பிட்றது கபாப். ஏன் கேட்குறீங்க? மீனே கிடைக்கல. மீன் கிடைக்கலன்னா மீனுக்கு கரெக்டான ஹுக்கே கிடைக்கல. அவர் எங்கள் பக்கத்தில் பிடிச்சிருந்ததுக்கு நல்ல ஒரு பெரிய மீனாக ஒரு 2 feet இருக்கும், அந்த சைஸில் மீன் கிடச்சிச்சு. சரி, நாங்கள் அங்கே டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். பாப்பா கபாப் கேட்டால் பாப்பாவுக்கு கபாபும் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சிப்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே முடிச்சுட்டு நம்ம ரக்ஷா கூட கொஞ்சம் நேரம் ஃபுல் ஃபன் பண்ணிவிட்டு போகும்போது ரக்ஷாக்கு பரத் பார்த்தாலே பயம். அங்கே போனதுக்கப்புறம் பரத் மட்டும்தான் தூக்கணும், பரத் பக்கத்தில் மட்டும்தான் உட்காருவேன் நான் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. எப்போவுமே அப்படி தான். ஒரு 1 hour எந்த ஃப்ரெண்டு இருந்தாலும், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் தான். அந்த 3 பேர்கிட்ட பழகணுன்னா எவ்ரி டைம் வீக்லி ஒன்ஸ் பார்த்தாலுமே சரி 1 hour மேக்ஸிமம் அவங்களுக்கு வேணும். அதுக்கப்புறமா மம்மி வேணாம், டேடி வேணாம், மாமா இல்லைன்னா பரத் சூரஜ்னு போயிடுவாங்க. அவங்ககிட்ட தான் சாப்பிட்ணும், அவங்ககிட்ட தான் இருக்கணும், அவங்க தான் தூக்கணும், நம்ம யாரும் தூக்கக்கூடாது. ஃபுல் ஃபன். ஸோ இதே மாதிரி வீக்லி ஒரு ரைட் போவோம், ஏதாவது ஒரு லொக்கேஷனை புது லொக்கேஷனை பார்ப்போம். அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய பிளாகர் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தண்ணியில் ஆடினே இல்லையா? நல்லா இருந்துச்சு உனக்கு? பிடிச்சிச்சா இடம்? நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணோம்ல, அப்புறம் நம்ம ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் தானே? ஃபிஷ்ஷே கிடைக்கல, ரொம்ப நேரமாக ஃபிஷ்ஷே கிடைக்கல.
அங்கேயா ஃப்ளவர் எடுத்துன்னு வந்தியா? ஆமா அது இருந்துச்சு மோர் ஃப்ளவர். மோர் ஃப்ளவர் இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா இடம்? ஆமா ரொம்ப பிடிச்சிச்சா? இங்க இருந்து இப்ப நம்ம அங்க தண்ணியில ஆடணும்ல அந்த இடம் அது. நீ தண்ணியில அங்க ஆடணும்ல அந்த இடம். நைஸ் நோ? நல்லாக்கா? ம் அங்கே ஒரு பிக் ஹவுஸ் இருக்கு, வாட்டர் போகுது, அப்புறம் அங்கே காலிஃப்ளவர் போட்டுக்கிறாங்க, அப்புறமா அங்கே ரைஸ் பேடி கூட இருக்கு. ஆமாம், இன்சைட்ல ஒரு பிக் லைன் இருக்கு. அங்கே பிக் monkey. It's a forest. A big elephant. Mama, this is forest. Yeah, it's a forest. It's jungle. It's a jungle. It's Forest. a jungle, forest. நம்ம எங்க வந்தோம்? கோயிலுக்கா? ஏன் கிட்டியா? எங்க ஊது பார்க்கலாம்? வரவே இல்லையே. ஜோரா ஊது. வரவே இல்லையே. ஜோரா. இந்த மம்மி வந்து பாரு இப்போ. This is the right hand. No. Wait, கிட்ட வை ஊதலாம். ஓபன் பண்ணு, கை ஓபன் பண்ணு. பண்ணாதான் வரும். ஓபன் பண்ணு. இப்போ